ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம அச்சரவாக்கம் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவளும் அச்சரவாக்கத்தில் இருக்க மாதா கோவிலுக்கு தான் நம்ம போகிறோம். ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. பட் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்காம அப்படியே இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை ஃபுல் வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் வீடியோவில் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வியூ பாயிண்ட்லாம் சூப்பராக இருக்குல்ல. அண்ட் மேலே போகிற ஒரு படியும் நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தாலும் நம்ம நடந்து அதை ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு சொல்லி அதை மாடி ஒன்று ஏரியாச்சு. நீங்கள் மாதா கோயில் எதுவும் படிலாம் ஏறி நிறைய பேர் போயிருப்பீங்க. அண்ட் நான் சின்ன வயசில் நான் குழந்தையாக இருக்கும்போது ஒரு 3 வயசு இருக்கும்போது நான் போயிருக்கேனா. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி தான் போனேன். அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா என் தம்பிக்கு ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். சரி, இங்கே பாருங்களேன், எனக்குன்னு வந்துட்டான் பாருங்கள். என் வம்புக்கே வந்துக்கிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்ணுறது, கூட போகிறத நானே கொஞ்சம் அப்படி தான் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் முழுப்பறிச்சு பாருங்கள். மாஸ் ஸ்டைலாம், இது பேர் என்ன ஸ்டைலுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மேலே ஏறி பொறுமையாக அப்படியே போயிடணும். ஆக்சுவலி இப்போ போகும்போது ஒரு ஆன்ட்டின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அவங்க அப்படி தான் இருந்தாங்க. பட் நான் அக்கானே சொல்லிக்கிறேன். அவங்க இந்த முகத்தை நான் காட்டணுன்னு விருப்பப்படலை. ஏன் அப்படின்னா குரங்கு மாதிரி பார்த்துருக்கேன்ல. ஏன்னா லைட்டாக டயர்ட் ஆகிடுச்சு. சரி பத்துட்ருப்போன்னு சொல்லி படுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன், அந்த ஆன்ட்டி பற்றி சொல்ல வந்தேன் இல்லையா. அந்த ஆன்ட்டி கதைக்கு வரேன். அந்த ஆன்ட்டி படி ஏறும்போது இந்த பொண்ணெல்லாம் எப்படி ஏறும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ மூச்சு எடுத்து ஏறினாலும் குண்டாக இருக்கவங்களால ஏற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையானு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் நான் சீரியஸாக சொல்கிறேன். இந்த வீடியோட எவிடன்ஸ் நான் கண்டிப்பாக கிளிப்பிங்கில் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் மாடி மல்ல வேலை ஏறி மாதா கோவிலை பார்த்த வீடியோ இப்போ ப்ளே ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இந்த வீடியோ அந்த அக்கா பார்த்தாங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்கக்கா. குண்டாக இருக்கவங்க ஒல்லியாக இருக்கவங்கலாம் இந்த உலகத்தில் மேட்ரே கிடையாது. அவங்கள விஷயத்தை அவங்க ரொம்ப உறுதியாக இருந்துட்டாங்கன்னா அந்த விஷயத்தை அவங்க செஞ்சு பெருசாக லெவலில் அது காட்டிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்தவங்களை கலாய்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம கேரக்டர் நல்லா இருக்குமான்னு பார்க்கணும். ஸோ நீங்கள் ஆக்சுவலி அவங்களே பாவம் கொஞ்சம் ஆன்ட்டியாக இருந்தாங்க. அவங்க ஏறவே கஷ்டப்பட்டாங்க. நான் ஏதாவது சொன்னேன்னா, ஏன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் படி ஏறும்போது. அதுக்காக குண்டாக இருக்கவங்கள அசிங்கப்படுத்திட்டு நீங்கள் தான் முதல்ல வரணுன்றது உங்களுக்கு அது கொஞ்சம் சைல்டிஷாக தெரியல. இவ்வளோ வளர்ந்துட்டாங்க, ஆனாலும் மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்காங்க. சீரியஸாக சொல்கிறேன். நல்லவங்களாக இருக்க முதல்ல கற்றுக்கோங்க. ஏன்னா அடுத்தவங்களை கலாய்க்கிறது மூலமா உங்களுக்கு அதில் என்ன கிடைக்குதுன்னு எனக்கு பர்சனலாக தெரில. ஆனால் அந்த அக்கா சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இந்த மேலே ஏறி இந்த வீடியோ ஃபுல்லாக ஷூட் பண்ணி இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கேன். ஸோ இது உங்களுக்கும் ஒரு பூஸ்டப் வீடியோ தான் நான் சொல்வேன். உங்களால் எதை முடியலன்னு மனுஷங்க சொல்கிறாங்களோ நம்ம அதை முடிச்சு காட்டுறது மூலிமா நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்றப்ப அதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அந்த விஷயத்த நான் இந்த மாதா கோவிலுக்கு போகும்போது கற்றுக்கிட்டேன். அண்ட் கடவுள் எனக்கு இந்த ஒரு பாடத்தை நல்லாவே சொல்லி கொடுத்தாரு. நன்றி கடவுளே, நன்றி.